பார்த்தோம்னா, யோகங்கள் நிறையா யோகங்கள் இருக்கு. எழுதப்பட்டிருக்கு. நம்ம படிக்கிறோம். எத்தனையோ ஜோதிட பாடத்தில எழுதியிருக்கு. இதில சகடா யோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. யோகம் நிறையா இருக்கு. இப்ப எப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். தோரண யோகம், அன அனபா யோகம், கிரக மாளிகா யோகம் அது ஒவ்வொன்னும் பார்ப்போம். இப்படி யோகங்கள் 100க்கு மேல 100 இல்ல 1000க்கு மேல எல்லா புஸ்தகத்தில இடத்துலலாம் இருக்கு. அப்ப இந்த சகடா யோகம் அப்டின்னா என்ன? அப்படின்னு விளக்கம் பார்த்தோம்னா, ஒண்ணும் இல்ல. நீங்க பிறந்த ராசி கட்டத்தில, இந்த ராசி கட்டம், நவாம்ச கட்டம்னு போட்டிருக்கோம். அந்த ராசி கட்டத்தில லக்கணத்தில் இருந்து 6ஆம் பாவகம், 8, 12 இந்த மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இதுதான் கெட்ட பாவகம். இங்க இந்த மறைவு ஸ்தானத்தில, அதாவது 6ஆம் பாவமா இருக்கலாம், அல்லது 8ஆம் பாவமா இருக்கலாம், அல்லாட்டி 12ஆம் பாவமா இருக்கலாம். இந்த 3 இடத்துக்கு உள்ள அதிபதிகள் இந்த சொன்ன 6, 8, 12 எங்காவது ஒரு இடத்தில் ஒன்றாக இணைவு பெற்றிருந்தால் இது சகடா யோகம். இது திடீர்னு யோகத்தை கொடுக்கும். திடீர்னு கவுத்தும் விடும். என்னையா சொல்றீங்க? ஏதாவது ஒன்றை சொல்லிங்கயா அப்படின்னு கேட்கலாம். இந்த சகடா யோகத்தில் 2 யோகம் இருக்கு. கொடுக்குற யோகம் இருக்கு, கெடுக்கிற யோகம் இருக்கு. இந்த திடீர்னு கொடுக்குற யோகம் என்னன்னா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம், இந்த 3 பாகத்தில் சொன்ன 6, 8, 12ல் அந்த வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், அங்கே இருக்கும் பொழுது அங்கே ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், இது திடீர்னு யோகத்தை கொடுக்கக்கூடிய சகடா யோகம். சரி, கெடுக்கக்கூடிய யோகம் எப்படியா இருக்கும்? அந்த கிரகத்தை அங்கே ஏற்கனவே போய் மறைஞ்சு போயிட்டாங்க எவனோ ஒரு 3 பேரும். இது பாவரோடைய தொடர்பு உண்டு. வீடு கொடுத்தவனும் பாவருடைய அந்த இடத்துல எந்த ஒரு கிரக வலுவு இழந்து ஆட்சியோ உச்சமோ அந்த வளர்புற சந்திரனுடைய தொடர்போ, குருவோட தொடர்போ, சுக்கரனுடைய தொடர்போ இல்லாமல் ஒரு இயல்பான முறையில் இருக்கும்போது இது கெடுக்கும் சகடா யோகம். இப்போ சகடா யோகத்தில் கொடுக்கறதும் இருக்குது, கெடுக்கிறது இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். கொடுக்குற சகடா யோகமா அல்லது கெடுக்கிற சகடா யோகமானு. கொடுக்கறதுனா திடீர்னு வருமானம் வரும், நல்லா இருக்கும். கெடுக்கிறதுனா திடீர்னு கெடுக்க செய்யும். சரிங்களா? இதுதான் ஜோதிடம். நன்றி.